அது என்னமோ தெரியல, வீட்ல பருப்பு பாயாசம், பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் சொல்லி அனைத்தும் ஈஸியா செஞ்சு முடிச்சுருவேன். ஆனா கோயில்ல பொங்கல் வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் பயம். செங்கல் கரெக்டா இருக்குதா? பானை கரெக்டா வச்சுருக்கோமா? தண்ணி கரெக்டா ஊத்திருக்கோமான்னு சொல்லி மண்டைக்குள்ள 1008 யோசனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா பரவால்ல, சாமி நீயே பார்த்துக்க சொல்லி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுவும் நல்லபடியா சாமிக்கு நேராவே பொங்கி கொட்டிருச்சு. எங்க அத்தை பொங்கல் பொங்குனதுமே கொலை விட்டாவ. எங்களுக்கு அதெல்லாம் வராது. நான் சும்மா வாக்குல கைய விட்டு வள வளன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வீட்ல எதுனாலும் நானே செஞ்சுருவேன். ஆனா கோயில் குளத்துக்கு பொங்கல் வைக்கணும்னா எங்க அத்தைய தான் கூட்டிட்டு போவேன். அவங்க சூப்பரா வச்சு இறக்கிருவாங்க. முந்திரி, ஏலக்காய், வெல்லம் அனைத்து பொருளும் போட்டு பாயாசம் அழகா செஞ்சு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். எல்லாரோட வேண்டுதலும் சீக்கிரமா நிறைவேறணும் சாமின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். என்னை போல யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா.